விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நம சிவாயவே என்று நாயன்மாரும் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியாக நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் ஞான தமிழ் புரிந்த நான் என்று ஆழ்வார்களும் போற்றி ஏற்றிய விளக்கினை இந்த 5 நங்கையரும் போற்றி ஏற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. நெய் உருகி மணப்பதை போல், நீதி நூலில் மெய் உருகி மணப்பதை போல், பொங்கல் நாளில் தை உருகி மணப்பதை போல், மனமெல்லாம் அன்பு உருகி மணப்பவர் பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் ராமகுருநாதன் ஐயா அவர்களது வரவேற்புரை இப்போது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்று பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அன்போடும் பாச பிணைப்போடும் அனைவருக்கும் வணக்கங்களை உரித்தாக்குகிறோம். இங்குள்ள ஒவ்வொருவரும் மெய் ரூஸ்வெல்ட் பற்றி நன்கு அறிவீர்கள். என்றும் மாறாத நட்புடன் பழகும் அவர் 80 கடந்து வந்த நிலையில் இன்னும் இளைஞராக இருக்கின்றவைக்கு நீங்கள் காட்டி வரும் தோழமை உணர்வே காரணமாகும். தம் வாழ்நாளில் அவர் செய்திருக்கும் நற்செயல்கள் அவருக்கு மணிமகுடம் சூட்டும் வகையில் அமைந்தவை. அவரை கொண்டாடுவதன் மூலம் அவர் போற்றும் தமிழை கொண்டாடுகிறோம். குறியெதிர்ப்பு இல்லாமல் அவர் புரிந்து வரும் சமூக பணியை கொண்டாடுகிறோம். அவர் தாம் பணியாற்றிய வங்கி பணியில் சோதனை வந்த காலத்திலெல்லாம் இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழ்ந்து மற்றவருக்கு உதவிய நட்பின் அருமையை கொண்டாடுகிறோம். அறநெஞ்சினாக திகழ்ந்து ஆன்மீக தொண்டினை பாராட்டுவதை கொண்டாடுகிறோம். இப்படிப்பட்ட பண்புடையாரை கொண்டாடுவதன் மூலம் வாழ்கின்ற போதே வரலாறாக இருப்பவரை பாராட்டி மகிழ்ப்பதற்காக இந்த விழாவில் நாம் இணைந்திருக்கிறோம். அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். பெய்கின்ற மழை போல ஈக நெஞ்சம் பெற்றிங்கே பல்லோருக்கும் உதவும் வள்ளல், நெய்கின்ற இடைபோல் மென்மை பண்பால் நேயமிக்க அன்பினையே வளர்க்கும் நண்பர், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வளமான வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் மெய் ரூஸ்வெல்ட் என்னும் பெயர்தான் கல்வெட்டாக மேதினியில் நிலைநிறுத்து வாழ்க என்போம். வாழ்க வாழ்க. அடுத்ததாக இந்த நிகழ்வின் சிந்தனை யாரிடம் உதித்தது என்று சொன்னால் எங்களுடைய பேராசிரியர் PK பிரபாகரன் அவர்களுடைய சிந்தனை தான். அந்த பேராசிரியர் அவர்களுடைய தொடக்க உரையை இப்போது வழங்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ரூஸ்வெல்ட் அவர்கள் பட்டுக்கோட்டையின் மீது பாசம் கொண்டவர். பட்டுக்கோட்டையார் பாரதிதாசன் மீது பாசம் கொண்டவர். ஆகவே பாரதிதாசன் அவர்கள் தலைமையில் ரூஸ்வெல்ட் அவருடைய விழா நடைபெறுவது எவ்வளவு சிறப்பு என்பதை பார்க்கலாம். அதற்கு குருநாதரே சாட்சி என்கின்ற வகையில் பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இதை பார்வையிட உலகநாயகியே இங்கே வந்திருப்பது நமக்கு இன்னும் சிறப்புடையது. இதை நல்ல உள்ளத்தோடு, நல்லி எப்படி கொடை உள்ளத்தோடு இருந்தானோ அந்த நல்லியினுடைய மறுவடிவமாக இந்த பாரதி உரையாற்றிய இந்த அரங்கிலே, நம்முடைய உவேசா உரையாற்றிய இந்த அரங்கிலே இவர்களெல்லாம் வீற்றிருக்கிறார்கள். இதுவே நமக்கு சிறப்பு என்கின்ற அந்த கருணையை சொல்லி மிகச்சிறந்த ஆளுமையாக, மிகச்சிறந்த பேரறிவாக அவர் வந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே மழை பொழிகிற பொழுது நான் பெய்கிறேன், கருத்து இருக்கிறேன், நான் இடி இடிக்கிறேன், மின்னல் மின்னுகிறேன், அதற்கு பிறகு மழை கொடுக்கிறேன் என்று சொல்லும். ஆனால் அப்படி கொடுக்கக்கூடியவர் அல்ல பாரி. அதை போல நம்முடைய இளம்பாரியும் இங்கே இருக்கிறார்கள். நம்முடைய ரூஸ்வெல்ட் அவர்களும் எதையும் எதிர்பாராமல் வாரி கொடுக்கிற வள்ளலாக, நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லாமல் செய்கிற உதவியை செய்கிறவர் ரூஸ்வெல்ட். அதனால்தான் இவ்வளவு பேர் இங்கே இந்த அரங்கிலே திரண்டிருக்கிறீர்கள் என்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். இப்போது சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் இனிய தருணம். படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை, முன்னேற படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை, முன்னேற படிப்பு தேவை. உண்மை தெரியும், உலகம் தெரியும் படிப்பாலே, உண்மை தெரியும், உலகம் தெரியும் படிப்பாலே. நம் உடலும் வளரும், தொழிலும் வளரும் உழைப்பாலே.
எதற்கும் படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை, முன்னேற படிப்பு தேவை. பாடுபட்டதால் உயர்ந்த நாடுகள் பல பல உண்டு, பாடுபட்டதால் உயர்ந்த நாடுகள் பல பல உண்டு. மனப்பக்குவம் கொண்டு மக்கள் முன்னேற காரணம் 2, அதுதான் படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை, முன்னேற படிப்பு தேவை. மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தின் தலைவர், சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேனாள் மாண்பவை நீதிபதி வி பாரதிதாசன் அவர்களை இப்போது தலைமை உரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்ற வள்ளுவனுடைய வாக்குக்கு என்று எடுத்துக்காட்டாக இருப்பவர் ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள். அவரை பற்றி உங்களுக்கெல்லாம் மிக நன்றாக தெரியும். அவரோடு நண்பர்களாக நெடு நாட்களாக அவரோடு பயணிக்கிறீர்கள் நீங்கள்லாம். அவரை உங்களுக்கு ஒரு சிறந்த வங்கியாளராக, சிறந்த மனித நேயராக, சமூக ஆர்வலராக, பெரிய இலக்கியவாதியாகத்தான் தெரியும். அதற்கு பின்னாலே அவர் பிறந்து வளர்ந்த பின்புலம், அவர் எந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்பது நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. பட்டுக்கோட்டையிலே அரசு பள்ளியிலே பயின்று தன்னுடைய கடின உழைப்பாலும் நேர்மையாலும் சிறிது சிறிதாக வளர்ந்து ஒரு வங்கி அதிகாரியாக பொறுப்பேற்று அந்த துறையில் ஒரு சிறப்பான பணி செய்து நன்மதிப்பையும் நற்பெயரையும் பெற்றவர் ஐயா ரூஸ்வெல்ட். அவருக்கு எப்படி இந்த இலக்கிய துறையிலே ஆர்வம் ஏற்பட்டது என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை கவிஞர் பட்டுக்கோட்டையாருடைய தாக்கமாக கூட இருந்திருக்கலாம். அவர் டெல்லியிலே வங்கி அதிகாரியாக பணியாற்றிய காலங்களிலே டெல்லி தமிழ்ச்சங்கத்திலே மிக ஈடுபாடு கொண்டிருந்தார் என்று சொல்வார்கள். ஒரு சிறந்த சமூக சிந்தனையாளர், பெரிய நட்பு வட்டத்தை அவர் வைத்திருந்தார். அவருக்கு இருந்த நட்பு வட்டம் என்பது எல்லா துறைகளிலுமே, அதிலிருந்து எந்த பயனையும் அவர் பெற்றதில்லை. மாறாக அதை மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு, வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய சிந்தனை இருக்கும். அதன்படிதான் அவர் உதவிகளை செய்து வந்தார். அவருக்கு இந்த மனிதநேய செம்மல் விருது மிகவும் பொருத்தமானது. வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மனிதநேய செம்மல் என்ற விருதினை வழங்கி சிறப்பு செய்வதற்காக நீதியரசர் வி பாரதிதாசன் ஐயா அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். பாடுபட்டதால் உயர்ந்த நாடுகள் பல பல உண்டு, பாடுபட்டதால் உயர்ந்த நாடுகள் பல பல உண்டு. மனப்பக்குவம் கொண்டு மக்கள் முன்னேற காரணம் 2, அதுதான் படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை, முன்னேற படிப்பு தேவை. மெய் ரூஸ்வெல்ட் அவர்களுடைய நினைவை பாராட்டும் வகையாக சற்றேறக்குறைய 150 பேர் எழுதிய அவருடைய நினைவு அலைகளை தொகுத்த மலர், அந்த மலரினை வெளியிட்டு சிறப்பு செய்வதற்கு ஐயா நல்லி அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். சமீபத்தில் பத்மபூஷன் விருது பெற்ற நம்முடைய தமிழகத்தின் பெருமை நல்லி ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நண்பர் ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு
அறிஞர்கள் மத்தியில் நடைபெறும் இந்த பாராட்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், எம் ரூஸ்வெல்ட் அவர்கள் எளிமையான மனிதர் என்றாலும் ஒரு சாதனையாளர். ஒரு விஷயம் இப்போ சொல்ல நான் பொருத்தமாக இருக்கேன். எனக்கு எப்படி ரூஸ்வெல்ட் அறிமுகம் கிடைச்சதுன்னு ஒரு சின்ன விஷயம் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ரகுன்னு சொல்லிட்டு பேர், அவர் ஃபுல் நேம் விஜயராகவன் பேர். சீஷோர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லிட்டு சிங்கப்பூரில் அவர் ஒரு அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தம் பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு தரம் எங்கள் கடைக்கு வந்திருந்தார். என் நண்பர் வெங்கடாச்சலம்னு சொல்லி வெங்கடாச்சலம் செட்டியார்னு கனரா பேங்க்கில் ஜிஎம்மாக இருந்தார். அவர் மொழி பரிச்சயமாச்சு. அவர் வந்தபோது மொத்தம் நான் அவரோடு சேர்த்து இன்னும் 3 பேர் எனக்கு அறிமுகமாச்சு. அவரோடு படித்தவங்க ரூஸ்வெல்ட் ஒன்று, அதே மாதிரி அந்தமான் பாலுன்னு ஒருத்தர். அவருக்கு அந்தமானில் புருஷோத்தம் மொழியாருன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அப்புறம் டாக்டர் ஷண்முகம்னு 4 பேர் 4 பேர் எனக்கு நட்பு கிடச்சிது. ஒரு தரம் ஊரில் இருந்து இவர் ஃபோன் பண்ணார், ரகு ஃபோன் பண்ணி எங்கள் ப்ரொஃபஸர் ஜோத்சனா மேடம் வராங்க, என்னை போய் அழைச்சிட்டு வந்தேன். நான் அவர் பார்த்தது இல்லைன்னு. அப்போ என் கூட படித்த டாக்டர் படிச்சிருந்தார், டாக்டர் ஷண்முகம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. நாங்கள் 2 பேர் போயிருந்தோம், உள்ளே போயிருந்தோம். அப்புறம் இவர் ஷண்முகம் போய் ஒரு 75 வயசு 80 வயசு இருக்கிற மாதிரி போய் நீங்கள் தான் ஜோத்சனா மேடமாக கேட்டுகிட்டே இருந்தார். யாரும் இல்லைன்னா கட்சியோட 5-6 பேர் தான் பாக்கி இருந்தாங்க. இன்னும் கிட்டத்தட்ட எல்லோரும் போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், இல்லை இதுலேருந்து இந்த ஃப்ளைட் தான் வராங்கன்னார். அப்புறம் எங்கே போய் கேட்டுருந்தா அப்போது ஒரு மேடம் வந்து பின்னாடி முதுகு தட்டினாங்க. ஷண்முகன் யாரை தெரியுன்னு இருக்கேன்னு. என் பேர் உங்களுக்கு தெரியும், எப்படி தெரியும்னா நீ சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன்னாங்க. இது மாதிரி எங்கள் ப்ரொஃபஸர் ஜோத்சனா நான் தான் அந்த ப்ரொஃபஸர் ஜோத்சனான்னு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ நிறைய விஷயங்கள் நடந்து அப்போ கிடைச்ச நட்பு ரூஸ்வெல்ட் நட்பு. எனக்கு காலேஜில் படிக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்லை, ஆனால் இந்த காலேஜுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு ஏற்பட்டு கொடுத்து நம்ம ரூஸ்வெல்ட் அவர்கள் தான். நிறைய நிகழ்ச்சிகள் எங்கள் ஐஷ்ணவ் வருவார். அவங்க ஓல்டு பாய் அசோசியேஷன் நிகழ்ச்சிகள் நான் கூப்பிட்ருக்கார். டாக்டர் நீங்கள் படிச்சிங்களா? இல்லை பியூசி முடிச்சுட்டு தான் நான் எம்பிபிஎஸ் போகணும். அந்த மாதிரி இது ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பிரின்சஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஒரு தரம் டாக்டர் ராமகிருஷ்ணாவை கவர்னராக இருந்தார், ஃபுல் நேம் மறந்து போச்சு. அவர் ஒரு தரம் இங்கே என்ன பண்ணாங்க, 1952 பேட்ச்சு, அதெல்லாம் 50 வருஷம் வச்சு கோல்டன் ஜூ, அது இது 150 வருஷமே இருக்கும். அவங்களெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவரும் வந்திருந்தார். அவர் வந்து அந்த பேட்ச் 1952 முடித்தவர். நிறைய அன்றைக்கி வந்ததில் ஒரு 30 பேர் 35 பேர் ஜஸ்டிஸ் மோகன் அந்த மாதிரி பல பேர் இருந்தாங்க. அப்போ ராமமோகன் ராவ் பேசும்போது அவர் சொன்னார், அப்போ வந்து தமிழ்நாடு ஆந்திராலாம் சேர்ந்து ஒரே மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இருந்து விஜயவாடாவில் இருந்தோம். அப்போ விஜயவாடாவில் வந்து அவங்க அப்பா சொன்னார், நம்ம சென்னைக்கு அனுப்புகிறேன், நாங்கள் முக்கியமான காலேஜ்லாம் 4-5 இருக்கு, பார்த்து உங்களுக்கு எது வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்த்துறேன் அப்படின்னார். அவர் இதை பார்த்தார். அப்போ விவேகானந்தா பார்த்தார், பச்சைபாஸ் பார்த்தார், லைலா பார்த்தார். இருந்தாலும் அவங்க வந்துட்டு அவருக்கு இங்கே இந்த ஆம்பியன்ஸ் இதுதான் எனக்கு பிடிச்சிருந்தது, ஏற்றாவில் பீச் இது மாதிரி இருக்குன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ அங்கேயே சேர்றார். அப்போ நான் இங்கே சேர்ந்து 52 பேட்ச் நான் முடித்தேன்னு சொன்னார். அது மாதிரி இந்த பல பெருமைகள் கொண்டு இதை பற்றி நிறைய சொல்லலாம். 150 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகிறது. இங்கே வந்து எனக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பு கொடுத்தா மறுபடியும் நான் ரூஸ்வெல்ட் நன்றிக்கால் நான் வணக்கத்தை தெரியப்படுத்துகிறேன். இதே மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் முக்கிய உறுப்பினர். அந்த வகையிலும் இந்த கல்லூரியில் பாராட்டு விழா நடைபெறுவது மிக மிக பொருத்தமானது, வரவேற்புக்குரியது. பெரும்பாலானவர்கள் கல்லூரி படிப்பை முடித்ததும் கிடைத்த வேலையை தொடர்கிறார்கள். தானுண்டு தன் வேலை உண்டு என்று ஓய்வு பெறும் வரை குடும்பத்துக்காக உழைக்கின்றார்கள். வெகு சிலரே பொது வாழ்வில் ஈடுபட்டு மக்களுக்காகவும் உழைக்கின்றார்கள். அவர்களில் ஒருவரே நண்பர் ரூஸ்வெல்ட். இவர் என்னுடன் மெட்ராஸ் ஃபிலிம் சொசைட்டியில் சக நிர்வாகியாக இருக்கிறார். வேறு சில அமைப்புகளும் நாங்கள் ஒன்றாக பணிபுரிகின்றோம். இவரது பொது வாழ்வில் ஈடுபாட்டை நான் நன்றாக அறிகிறேன். இவருக்கு மனிதநேய செம்மல் பட்டம் வழங்கப்படுவது மிக மிக பொருத்தம். வங்கி பணியில் இருந்து கொண்டே அந்த பணிக்கு அப்பாலும் சமூக சேவை செய்து வருகிறார். இவருடைய புத்தகத்தை படித்தீங்கன்னா எத்தனை பேருக்கு உதவிக்கான்னு தெரியும். அவரால் இன்றைக்கி பல தொழிலதிபர்கள் உருவாகி இருக்கிறாங்க. அதுக்கு அவர் சிண்டிகேட் பேங்க்கில் செய்த உதவி தான். பல பேர் இந்த நிறைய சொல்கிறாங்க. அவர் இப்போ இந்த புத்தகம் வந்து அதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேருக்கு என்னென்ன மாதிரிலாம் அவர் உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. இலக்கியத்துறையிலும் ஈடுபட்டு இருக்கிறார். சொந்த ஊர் பட்டுக்கோட்டை என்பதால் திரைப்பட பாடலாசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தன் அவர்களை பற்றி வருடாவரும் விழா நடத்துகிறார். சிண்டிகேட் வங்கியில் சென்னை கோட்ட மேலாளர் இருந்து பலருக்கு உதவி செய்தார். அது இவரது தொழில் வகை பணி. அதைவிட மேலானது இவர் செய்து வரும் இலக்கிய சமூக பணி.
அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திரு மெய் ரூஸ்வெல்ட் அவர்களது மனித நேய சேவையை பாராட்டி ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை. முன்னேற படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை. முன்னேற படிப்பு தேவை. உண்மை தெரியும், உலகம் தெரியும் படிப்பாலே. உண்மை தெரியும், உலகம் தெரியும் படிப்பாலே. நம் உடலும் வளரும், தொழிலும் வளரும் உழைப்பாலே. எதற்கும் படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை. முன்னேற படிப்பு தேவை. தோழர் ரூஸ்வெல்ட் அவர்கள் வங்கிப்படியில் சேருவதற்கு முன்பு தலைநகர் புதுடெல்லியில் பணிபுரிந்து வந்தார். அப்போது டெல்லி தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக மாண்புமிகு ராஜாராம் அவர்களும் செயலாளராக ரூஸ்வெல்ட் அவர்களும் செயலாற்றி வான்புகழ் திருவள்ளூருக்கு டெல்லியில் சிலை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து 1974ஆம் ஆண்டில் அங்கு சிலை வைத்து நிறைவேற்றினார். தமிழகத்திலிருந்து மயிலாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம், கரகாட்டம் என்று மற்றும் இலக்கியவாதிகள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் என்ற பெருங்குழுவை தனி சிறப்பு ரயில் மூலம் தலைநகருக்கு அழைத்து சென்று வான்முகழ் வள்ளுவர் சிலையை அன்றைய ஜனாதிபதி ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களை வைத்து திறந்து வைத்தார். இன்னும் பல நல்லவர்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆணையர் முனைவர் சுரேஷ்குமார் IAS அவர்களை மேடைக்கு வந்து வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். சமுதாயத்திலே ஒரு மனிதன் 80 வயது வரை இருந்து மக்களினுடைய அன்பை பெற்றவராக, மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெற்றவர்களாக விளங்குவது என்பது இந்த காலத்திலே மிக மிக கடினமான ஒன்று. ஆனால் அத்தகைய ஒரு சிறப்போடு இன்றைய தினம் திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். முதலில் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மனிதன் ஒரு வெற்றிகரமான மனிதனாக, ஒரு சிறப்பு வாய்ந்த, ஒரு எல்லோரும் போற்றத்தக்க மனிதனாக இருப்பதற்கு 3 நிலைகளிலே அவர்கள் சிறப்பாக செயல்படுத்த வேண்டும். அதிலே முதலாவதாக அந்த மனிதர் தங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, உதவிகரமாக, அந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக தொழில், அவர்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் அந்த தொழிலுக்கான அவர்கள் செய்யக்கூடிய வேலையை சிறந்து செய்து அதிலே நல்ல பெயரை பெற்று அதிலே பதவி உயர்வு போன்றதை பெற்று உயர்ந்த நிலையை அடைவது, அது 2வது நிகழ்வு. இதையெல்லாம் பொதுவாக எல்லோரும் செய்வார்கள். குடும்பத்தை பேணுவதும் தங்களுடைய தொழிலிலே சிறந்து விளங்குவதும் ஒரு பொதுவாக அனைவரும் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. இதிலே 3வதாக இருப்பது தான் மிக முக்கியமானது. அந்த மனிதர் சமுதாயத்திற்காக, தான் வாழ்ந்த இனத்திற்காக என்ன செய்திருக்கிறார் என்ற ஒரு முக்கியமான கேள்விதான் மற்றவர்களுக்கும் அவருக்குமான ஒரு வித்தியாசத்தை வழங்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் தனக்கு மட்டுமல்லாது, தனது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்லாது, தன்னுடைய தொழிலை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாது, இந்த தமிழ் சமுதாயத்திற்காக பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கின்றார்கள். சிறப்பாக இந்த விழாவினை ஏற்பாடு செய்து பங்கேற்க வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் வளர்ச்சித்துறையின் இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். உழைப்பின் மீது அவ்வளவு அதிக காதல், பட்டுக்கோட்டை பாடல்கள் மீது ஈர்ப்பு, டெல்லியில் இன்றைக்கு திருவள்ளுவர் சிலையை தொடங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜாராம் திட்டமிட்ட பொழுது தமிழ் அன்பர்கள் ஒரு 50லிருந்து 70 பேரை தமிழ்நாட்டிலிருந்து அழைத்து சென்ற பெருந்தகையாளர். என்னுடைய தந்தையார் நெகிழ்ந்து பாராட்டுவார் திரு ரூஸ்வெல்ட் அவர்களை. ஒன்றுபடுவோம்
என்ற ஒரு அருமையான நூலினை எழுதியதனால்தான் இன்றைய நாளில் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு அவரை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, எப்படி ஒரு சிறப்பு என்றால், சேர்ந்த வங்கியின் பெயர் சிண்டிகேட் வங்கி. அது என்ன சிண்டிகேட் என்று கேட்டீர்கள் என்றால், சிண்டிகேட் என்றால் ஒரு குழுவாக, ஒரு குழுமமாக எல்லோரையும் நாம் அறிந்து கொள்ளும் ஒரு பழக்க நேயம் வளர்கின்ற வங்கியின் பெயர். அந்த வங்கியின் பெயரை கொண்டே இன்றைக்கு நண்பர்களை ஒரு சிண்டிகேட்டாக அமைத்துக் கொண்டவர், இலக்கிய ஆர்வலர்களை ஒரு சிண்டிகேட்டாக அமைத்துக் கொண்டவர், திரைப்பட உலகத்தினை சிண்டிகேட்டாக அமைத்துக் கொண்டு இன்றைக்கு அங்கிங்கெனாதபடி புகழோடு விளங்குகிறார். தமிழ் வளர்ச்சித்துறை கடந்த சில ஆண்டுகளாக மாநில கல்லூரியில் தொடர்ந்து நாங்கள் பிப்ரவரி 19 அன்று தமிழ் தாத்தா உவேசா பிறந்த நாளுக்கு மலர் வணக்கம் செய்யும் பொழுது, அந்த நாளில் மாணவர் சங்க தலைவராக திரு ரூஸ்வெல்ட் அவர்கள்தான் எங்களுக்கு வருகை புரிந்து அனைத்து உதவிகளையும் செய்து தருவார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ் தாத்தா உவேசா பிறந்த நாளினை இந்த ஆண்டு முதல் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்று ஒரு நாள் பெருவிழாவாக இதே திருவள்ளுவர் அரங்கத்தில் நாங்கள் நடத்தும் பொழுது எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமுமாக திகழ்ந்தவர்தான் திரு ரூஸ்வெல்ட் அவர்கள். வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். திரைக்கலைஞர் விஜயகுமார் அவர்கள் அவருடைய மண்ணின் மைந்தர் மெய் ரூஸ்வெல்ட் அவர்களை வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அதாவது மனித நேய செம்மல்னா இவர் தான் உண்மை. அது நல்ல ஒரு பட்டத்தை அளித்திருக்கிறார்கள். அப்படி அவர் நல்ல பல காரியங்களை செய்திருக்கிறார். இப்போ எங்கள் ஊரில் முசிறி 32 கிராமம் என்று சொன்னேன், இப்போ 36 கிராமம் ஆயிடுச்சு. அங்கே கைலாசநாதர் கோவில், அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில், முசிறி என்று சொல்வார்கள் 36 வில்லேஜுக்கும். அந்த ஊரில் அந்த கோவிலுக்கு திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. அது அவருடைய தலைமையில் தான் அந்த திருப்பணி நடக்கிறது. கூடிய சீக்கிரம் அதற்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதற்கு முக்கிய காரணம் திரு ரூஸ்வெல்ட் என்று சொல்லலாம். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்வதற்கு அவர் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நல்லவருக்கு இந்த மனிதநேய செம்மல் என்ற பட்டத்தை தந்த இந்த குழுவினருக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நிறைவான உரையை தருவதற்காக காத்திருக்கின்ற பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களது வாழ்த்துரை, நிறைவுரை, சிறப்புரை இப்போது. மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள் எந்த காரியத்தை எப்ப செய்ய வேண்டும் என்பதை துணிந்து அதை அப்பொழுது அந்த நிமிடமே செய்வார். அதுதான் அவருடைய அறச்சிந்தனை, தர்ம சிந்தனை. இன்னார் இனியார் என்று பாராது எல்லோர்க்கும் கொடுமதி மனகிழவோயே என்று பெருந்தலை சாத்தன் குமணவள்ளலை பாடிவிட்டு கொண்டு வந்த பொருளை, பெரிய வண்டியில் வந்து இறக்கிய பொருளை தன்னுடைய தலைமை நீதிபதியாக தன் இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசியை பார்த்து சொன்னார், இன்னார் இனியார் என்று பாராது எல்லோர்க்கும் கொடுமதி. மதி மதி அறிவுடைய பெண்ணே. அதனால் பெண்ணுக்கு திருமணமானதும் திருமதி என்கிற பெயர் வருது. ஆடவனுக்கு எப்பவுமே திருவாளர் தான், திருவாளர் தான். திருமணமானவருக்கு ஒரு தனி பட்டம்லாம் கிடையாது. ஆனால் பெண்ணுக்கு செல்வி, குமாரி, திருமதி என்று அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்படுகிறது. வகுப்பறையிலே ஒரு மாணவி கேட்டாள், திருமதி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் பேராசிரியர்னாள். எங்கிருந்தோ வரக்கூடிய திருவாளரை திருமணத்திற்கு பின்பு மதியுடைய திருவாளராக மாற்றுகிற பொறுப்பு நம் கையில் கொடுப்பதால் திருமணத்திற்கு பிறகு நாம் திருமதிகள் என்று அந்த பெண்ணுக்கு விளக்கம் சொன்னேன். அதுபோல் நம்முடைய மெய் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் தன்னுடைய திருமதிக்கு ஈக்குவல் ரைட்ஸ், முழுமையான ரைட்ஸ் கொடுத்த ஒரு பெருந்தகை. பட்டுக்கோட்டையின் மீது அளவில்லாத பற்று கொண்டு பாட்டுக்கோட்டை கட்டிய பட்டுக்கோட்டைக்கு மிகப்பெரிய விழா எடுத்து வருடந்தோறும் பெருமை சேர்க்கக்கூடிய பெருந்தகை மெய் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு என்ன வைர வரிகளை தர முடியும் என்று எண்ணி பார்த்த பொழுது, சோழனின் நெல் போலவும், சேரனின் வில் போலவும், பாண்டியனின் சொல் போலவும், சேர சோழ பாண்டியர் மூவேந்திரர்கள் வளர்த்த தமிழாக வாழ்கிற மெய் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் 1330 குறளில் 1330 குறளில் எந்த குறளுக்கு இவர் சொந்தக்காரர் என்று தேடி பார்த்திட்ட பொழுது, எந்த அதிகாரத்திற்கு இவர் சொந்தக்காரர் என்று தேடி பார்த்திட்ட பொழுது,
வள்ளுவ பெருந்தகை மெய் ரூஸ்வெல்ட் ஐயாவுக்காக 133 அதிகாரத்தில் 100வது அதிகாரம் எழுதியிருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் அவருக்கு ஒரு திருக்குறள் நூல் கொடுத்தேன். அதில் மெய் ரூஸ்வெல்ட் 100வது அதிகாரமாக வாழ்க, 100வது அதிகாரம் போல் வாழ்கிற நீர் ஆண்டுகள் 100க்கான வாழ்கன்னு எழுதினேன். அதான் வள்ளுவ பெருந்தகை 100வது அதிகாரத்தை பண்புடையமாக வைத்தார். அப்படிப்பட்ட அதிகாரத்துள் பணியுமாம் என்றும் பெருமை என்ற குறளுக்கு நடமாடும் உதாரணம் மெய் ரூஸ்வெல்ட் ஐயா அவர்கள் என்று சொல்லி இந்த அழகிய திருச்சபையை எண்ணி வணங்கி மகிழ்கிறேன். மெய் ரூஸ்வெல்ட் அவர்களது ஏற்புரைக்காக அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இங்கு எல்லோரும் குறிப்பிட்டது போல நான் பிறந்து வளர்ந்த ஒரு சிற்றூர், ஒரு சிறிய கிராமம். எங்கள் ஊரிலே நான் தான் முதல் பட்டதாரி. முதலில் கல்லூரிக்கு வந்த வேண்டான் தான். கல்லூரிக்கு வந்தபோது நான் பட்ட இடர்பாடுகள், துயரங்கள், தொல்லைகள், அதன் பிறகு வேலை தேடி அலைந்த பொழுது அப்பற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் இவையெல்லாம் வேலை கிடைத்த பிறகு வேலையில் அமர்ந்த பொழுது வேலையில் ஏற்பட்ட இன்னல்கள், அதை முறியடிக்க நான் எப்படியெல்லாம் முயன்று வெற்றி கொண்டேன் என்பதெல்லாம் ஒரு புத்தகமாக நடுவூர் சிவா அவர்கள் பட்டுக்கோட்டையின் பட்டு மனசு என்ற பெயரில் வெளிவந்த பொழுது அந்த கட்டுரை சுவையான புத்தகம் நான் கடந்து வந்த பாதை, நடந்து வந்த பாதை அற்புதமான பாதை தான், அற்புதமான மனிதர்களை சந்தித்து இருக்கிறேன் என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. எனவே இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த, அன்பு கலந்த, பாசம் கலந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவை.